ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்டர். இன்னைக்கு உழைக்கும் வர்க்கத்தினர் பலரோட லட்சியத்தில் இடத்துல இருக்கிறது என்னன்னு தெரியுமா? சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு தான். ஏன் நிறைய பேரால் இன்னும் வீடு வாங்க முடியல அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் ஒரு 2 ரீசன் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, வீடாக இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. 2வது ரீசன், கையில் போதுமான அளவு பணம் இல்லை, அதனால் வாங்க முடியல. ஒரு ஹோம் லோன் மூலமாக நீங்கள் வீடு வாங்க அல்லது வீடு கட்டுவதற்கு தேவையான கனவை நனவாக்க முடியும். இன்றைக்கி டாப்பிக்கில் ஹோம் லோன்னா என்ன, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ அதிகபட்ச லோன் வாங்கலாம், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, எலிஜிபிலிட்டி என்ன, என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் கொடுக்குறாங்க, ப்ராப்பர்ட்டி லோன், லேண்ட் லோன், இதை பற்றிலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம் லோன், நாம் ஒரு வீடு வாங்குகிறோம் அல்லது வீடு கட்டுறோம்னா ஒரு பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் கம்பெனியில் போய் கடன் வாங்குறதுக்கு பேர் தான் ஹோம் லோன். நாம் புதுசாக வீடு கட்ட போகிறோம்னா நம்ம லேண்ட் பத்திரம் அண்ட் பட்டா அல்லது ஆல்ரெடி கட்டி வச்சுருக்க வீட்டை வாங்க போகிறோம்னா அந்த வீட்டோட டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த பத்திரங்களை பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் கம்பெனியில் அடமானம் வச்சுட்டு நம்ம லோன் வாங்கிக்கலாம். ஏன்னா எந்த செக்யூரிட்டி இல்லாமல் அவங்க லோன் கொடுக்க மாட்டாங்க. செகண்டு, ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் லோன், ஏற்கனவே உள்ள வீட்டை புதுப்பிக்க வாங்கக்கூடிய லோன். தேர்டு, ஹோம் எக்ஸ்டென்ஷன் லோன், வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசாக ஒரு ரூமு அல்லது புதுசாக ஒரு பிரிவை சேர்க்குறதுக்கு வாங்கக்கூடிய லோன். ஃபோர்த்து, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, சொத்து மீதான லோன், ஏற்கனவே இருக்கிற வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு அதுக்கு லோன் அப்ளை பண்ணுறது. ஃபிஃப்த்து, லேண்டு பர்ச்சேஸ்டு லோன், நிலம் வாங்கும் லோன், புதுசாக ஒரு லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறதுக்கு, அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்காக வாங்குறது. சிக்ஸ்த்து, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோன், ஏற்கனவே இருக்கிற ஹோம் லோனை அடைக்கிறதுக்காக வாங்குறது. இதில் நம்ம குறைந்த வட்டியில் லோன் வாங்கிக்கலாம். அடுத்ததாக சொத்து மீதான லோன்னா என்ன, அதில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட வீட்டு பத்திரம் அல்லது வணிகமாக இருக்கக்கூடிய இடத்தின் பத்திரம், இதை அடமானம் வச்சு லோன் வாங்குறது. இது ஒரு சேஃபான லோன். இதில் நான் வாங்குகிற கடனை திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமாக இந்த பத்திரங்களை அடமானம் வைப்பாங்க. இதில் எவ்வளோ லோன் வாங்க முடியும்னா, இப்போ மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அதில் 40%லேருந்து 60% வரைக்கும் வாங்க முடியும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு 12லேருந்து 16% வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக கடன் வாங்கக்கூடிய அதிகபட்ச தொகை எவ்வளோங்கிறத பார்க்கலாம். நமக்கு கடன் கொடுக்குறவங்க அதிகபட்சம் நம்ம சொத்து மதிப்பில் 80லேருந்து 85% வரைக்கும் கொடுப்பாங்க. இதில் ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு லோன் வாங்குறது, அப்படி இல்லைன்னா புதுசாக வீடு வாங்குறது, வீட்டை புதுப்பிக்கிறது, இதில் ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு மாறும். இது நம்ம கடன் கொடுக்குறவங்க தான் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறத முடிவு பண்ணணும். அடுத்ததாக கடனை திருப்பி செலுத்தக்கூடிய காலம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். இது பொதுவாக கடன் வாங்குறவங்களோட திருப்பி செலுத்தும் திறன், அப்படி இல்லைன்னா அவங்களோட வருமானம், அப்படி இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்க இஎம்ஐயின் அடிப்படையில் திருப்பி செலுத்தும் காலத்தை கணக்கில் எடுத்துப்பாங்க. பொதுவாக ஹோம் லோனு 5லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அடுத்ததாக என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நாம் பர்சனல் லோனில் பார்த்த மாதிரியே 2 விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ரெண்டாவது ஃப்ளோட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் கட்டக்கூடிய முழு காலத்திற்கும் நிலையான வட்டி வீதம் இருக்கும், ஒரே இஎம்ஐ தான் கட்ட வேண்டியிருக்கும். ஃப்ளோட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் காலத்தில் சந்தை நிலைமை பொறுத்து வட்டி வீதம் மாறும். நாம் ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன சார்ஜஸ்லாம் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட், இதெல்லாமே வீட்டோட விலையிலே சேர்த்துருவாங்க. இது தவிர வேறு சில சார்ஜஸ் என்னங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ப்ராசஸிங் ஃபீ. நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கடன் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட், அப்படி இல்லைன்னா லோன் தொகையில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயாக கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்ததாக ப்ரீபேமெண்ட் பெனால்ட்டி. உங்களோட லோன் டெனர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீபேமெண்ட் கட்டி க்ளோஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதில் 2% வரைக்கும் பெனால்ட்டி போடுவாங்க. தேர்டு, அதர் சார்ஜஸ். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்படி இல்லைன்னா லீகல் ஃபீஸ். நான் ஹோம் லோனுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு எனக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த எலிஜிபிலிட்டி ஒவ்வொரு பர்சனை பொறுத்து மாறும். இருந்தாலும் இதில் இருக்க ஒரு முக்கியமான தேவைகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சம்பளம் வாங்குறவங்க அல்லது சுய தொழில் பண்ணுறவங்க. செகண்டு, குறைந்தபட்சம் 21 வயசாக இருக்கணும். தேர்டு, நல்ல வேலைவாய்ப்பு வரலாறு, அதோட கூடிய நல்ல வருமான ஆதாரம். உங்களுக்கு
கடன் கொடுக்குறவங்க உங்கள் லோனை அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சிவில் ஸ்கோரையும் செக் பண்ணுவாங்க. உங்களோட சிவில் ஸ்கோரு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகும். அடுத்ததாக ஹோம் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், எலெக்ஷன் ஐடி அல்லது பேன் கார்டு. அட்ரஸ் ப்ரூஃப் என்னென்ன வேணும்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், எலெக்ஷன் ஐடி அல்லது பயன்பாட்டு பில்கள், கேஸ் பில்லு, இபி பில்லு ஏதாவது கொடுத்துக்கலாம். 3 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் 3 மாதம் சேலரி ஸ்லிப். அடுத்ததாக சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம். இவங்களுக்கும் ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்னென்ன கொடுத்தோமோ அதே தான் சேமு. இதை தவிர வேறு என்ன வேணும்னா கடைசி 2 வருஷமாக தணிக்கை செய்யப்பட்ட நிதிகள் அப்படின்னா ஆடிட் பண்ண ஃபைனான்சஸ், அதுக்கப்புறமா 6 மாத கால பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ். அடுத்ததாக வரி சலுகைகள், லோனோட அசல் தொகை அப்புறம் நீங்கள் திருப்பி செலுத்தின வட்டி ரெண்டுக்கும் உள்ள பிரிவு ஏடிசி அப்புறம் வருமான வரி சட்டத்தின் பிரிவு 24 இது கீழே வரி சலுகை உண்டு. இதை பற்றி உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. அடுத்ததாக கடன் கொடுக்குறவங்க நம்மக்கிட்ட முக்கியமாக எதை எதிர்பார்க்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவில் ஸ்கோர். உங்களோட லோன் அப்ரூவ் பண்ண முன்னாடி உங்களோட சிவில் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் வாங்கின கடனை கரெக்டாக திருப்பி கொடுத்துருந்தா தான் உங்கள் சிவில் ஸ்கோர் நல்லாயிருக்கும். அப்புறம் தான் இவங்க உங்களுக்கு லோன் கொடுக்க ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வேலைவாய்ப்பு, சிவில் ஸ்கோருக்கு அடுத்ததாக உங்களோட வேலையை தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு கன்ஃபார்ம் ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுக்க ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வீடு அல்லது சொத்தில் வில்லங்க சான்று, உங்களுக்கு கடன் கொடுக்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக முடிவு எடுக்கணும்னு நினைக்கும்போது உங்களோட வீடு அல்லது நிலம் ஏதாவது சட்ட சிக்கல் அல்லது சொத்து சிக்கல் இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவாக முடிவெடுக்க முடியாது. அதனால் எப்போதும் ஒரு சொத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி சட்ட ஆலோசனைகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக வீடு இருக்கும் பகுதி, சில சமயம் உங்களுக்கு கடன் கொடுக்குறவங்க உங்கள் லோனை அப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் வீடு எந்த இடத்துல இருக்குங்கிறதையும் பார்ப்பாங்க. இந்த ஹோம் லோன் பற்றிய தகவல்கள் நீங்கள் வீடு வாங்கும் கனவை நனவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்குறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.